இப்போ நைட்டு நீங்க உங்க அறையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு ஏதோ ஒரு கடுமையான சோகம் உங்கள அப்படியே அலையலையா தாக்குது. அந்த இருட்டுல உட்கார்ந்துட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த சோகத்தை உணர்ற அந்த நான் யாருன்னு எப்பதாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ம் ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது சோகம்னு ஒண்ணு தனியா இருக்கா? இல்ல அத வேடிக்கை பார்க்குற நீங்க தனியா இருக்கீங்களா? ஒருவேளை இந்த நான் அப்படிங்கிறதே ஒரு மாயையா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம அலசப் போற விஷயம் நம்ம மனசோட அடித்தளத்தையே உழுக்க போற ஒரு தலைப்பு. இது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ரொம்ப ஆழமான, அதே சமயம் பலருக்கும் குழப்பத்தை தரக்கூடிய ஒரு கோட்பாடு. பார்ப்பவனே பார்க்கப்படுவது. கரெக்ட். அதாவது இங்கிலீஷ்ல அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான். இத நாம ரொம்ப எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு பேசப் போறோம். கண்டிப்பா. இப்போ இத நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, இது ஏதோ தத்துவ புத்தகங்கள்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு உங்களுக்கு புரியும். நம்ம மனித உணர்வு, அதாவது நம்ம விழிப்புணர்வு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதோட மிக ஆழமான யதார்த்தம் இது. ஓஹோ! ஆமா. ஒரு பிரச்சனைய நாம எப்படி பார்க்கிறோம், நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு நம்ம ஒட்டுமொத்த பார்வையையும் தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நாம சந்திக்கிற மன உளைச்சல், பயம் இது எல்லாத்தையும் நாம அணுகுற முறையே இது மாத்திரும். ஆனா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. அதாவது பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணமூர்த்தியோட இந்த கோட்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இவ்ளோ காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா உலகத்தை நாம எப்பவுமே 2ஆ பிரிச்சு பார்த்து தான் பழகியிருக்கோம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அத நாம இரட்டை நிலை இல்லனா டுவாலிட்டின்னு சொல்லலாம். நாம எப்பவுமே உலகத்தை 2ஆ தான் பார்க்கிறோம். நீங்க மேற்கத்திய தத்துவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பல ஆன்மீக மரபுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஒரு அடிப்படை நம்பிக்கைக்கு மேல தான் கட்டப்பட்டிருக்கு. ம். அது என்னன்னா, இந்த உலகத்துல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அறிபவன், இன்னொன்னு அறியப்படுவது. அதாவது எனக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு பார்வையாளன் இருக்கான். அவன் இந்த வெளியுலகத்தையோ இல்ல தனக்குள்ள ஓடுற எண்ணங்களையோ ஒரு பாதுகாப்பான தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான்னு நம்ம நம்புறோம். சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நான், அது உலகம் அப்படின்னு. அதேதான், பிரிச்சு பார்த்து தான் பழகியிருக்கோம். ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாமா? இப்போ நீங்க ஆபீஸ் முடிஞ்சு டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்க வண்டியை உரசிட்டு போயிடுறார். உடனே உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஆமா, இயல்பான ஒண்ணுதான். அந்த சமயத்துல நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கோபம் அப்படிங்கிறது என்னமோ வெளியில இருக்கிற ஒரு பொருள் மாதிரியும், நான் அப்படிங்கிறவன் அதை அடக்குற ஒரு ஆள் மாதிரியும் நம்ம மனசையே நாம 2ஆ பிரிக்கிறோமா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அங்க நடக்குது. இதத்தான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மிகப்பெரிய தத்துவ பிழைன்னு சொல்றாரு. நம்ம நவீன உளவியல்ல கூட பல நேரங்கள்ல இதே தப்பு தான் நடக்குது. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு என் கோபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்கன்னு பல டெக்னிக் சொல்றாங்க. ஆமா. அதுல என்ன பிரச்சனை இப்போ? பிரச்சனை என்னன்னா, கோபத்தை கட்டுப்படுத்துறவன் நீங்க, கட்டுப்படுத்தப்படுறது கோபம். அங்கேயும் ஒரு பிரிவினை வந்துடுது இல்லையா? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நான் உட்கார்ந்துகிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு மாயை தான். ரைட், ரைட். பல ஆன்மீக வழிகள்ல கூட பாத்தீங்கன்னா அகந்தைய அழி, மனசை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றாங்க. அகந்தைய அழிக்கிறதுக்கு உள்ள ஒருத்தன் கத்தியோட தனியா உட்கார்ந்துட்டு இருக்கானா என்ன? அந்த செயல்படுறவன், அதாவது அப்சர்வர், எப்பவுமே அழியாம அப்படியே இருக்கான் அப்படிங்கிற அடிப்படையே தப்புங்கிறாரு. எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ கோபம் வேற, நான் வேற இல்லன்னு சொல்றீங்க. அப்போ அந்த கோபத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நான், அதாவது அந்த பார்வையாளன் உண்மையிலேயே யாரு? அவன் எங்கிருந்து வரான்? இந்த கேள்விதான் மொத்த விஷயத்துக்கும் திறவுகோல். அந்த பார்வவ அப்படிங்கிறவன் இந்த நிமிஷத்துல புதுசா பிறந்தவன் கிடையாது. அவன் உங்க கடந்த காலத்தோட மொத்த உருவம். கடந்த காலத்தோட உருவமா? புரியலையே. அதாவது இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச அவமானங்கள், உங்க நினைவுகள், உங்க மூளையில ஏத்தி வச்சிருக்கிற நம்பிக்கைகள், உங்க பயம், உங்க சந்தோஷம், இது எல்லாத்தோட ஒரு திரட்சி தான் அந்த நான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ரோஜா பூவ பாக்குறீங்க. பார்த்த உடனே வாவ், இது எவ்ளோ அழகு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அந்த அழகுங்கிற முடிவு உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? சின்ன வயசுல நீங்க பார்த்த ஏதோ ஒரு கார்டன், யாரோ சொன்ன ஒரு கவிதை, இல்ல அந்த பூவோட வாசனைய உணர்ந்த பழைய நினைவுகள். அந்த பாஸ்ட் மெமரிஸ்ல இருந்தா நீங்க அந்த பூவவே எடை போடுறீங்க. ஓஹோ! அப்போ நான் அப்படிங்கிற பார்வையாளனே வெறும் கடந்த கால நினைவுகளோட ஒரு மூட்டை தானா? சரி, அப்போ நான் பார்க்குற அந்த விஷயம், இப்ப எனக்குள்ள வர கோவத்தை நான் பார்க்கறேன்னா, அந்த கோபம் எங்கிருந்து வருது?
அதுவும் அதே கடந்த காலத்தோட இன்னொரு வடிவம்தான். அந்த கோபமும் எங்க இருந்து வருது? யாரோ உங்கள முன்னாடி அவமானப்படுத்தினதோட மிச்சமா இருக்கலாம். இல்ல எனக்கு இப்படித்தான் மரியாதை குடுக்கணும்னு இந்த சமூகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மதிப்பீடுகளோட விளைவா இருக்கலாம். கரெக்ட். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பார்ப்பவனும் கடந்த காலத்தோட திரட்சி தான். பார்க்கப்படுற கோபமும் கடந்த காலத்தோட இன்னொரு திரட்சி தான். ரெண்டுமே ஒரே மரத்தோட 2 கிளைகள் தான். ரெண்டும் வேற வேற கிடையாது. ஆனா நம்ம மனம் ரொம்ப தந்திரமா நீ வேற கோபம் வேறன்னு தன்னைத்தானே 2ஆ பிரிச்சுக்கிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுது. வாவ்! இத நான் படிக்கும்போது எனக்கு சட்டுன்னு 2 உவமைகள் ஞாபகம் வந்துச்சு. ஒண்ணு ஒரு தொலைநோக்கி இருக்கு. அந்த டெலஸ்கோப் மூலமா நம்ம வெளியில இருக்கிற நட்சத்திரங்கள பார்க்கலாம். ஆனா அந்த டெலஸ்கோப் தன்னைத்தானே பார்த்துக்க முடியுமா? முடியாது. அதனால நம்ம மனம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடிய வச்சு தன்னையே 2ஆ பிரிச்சு பாக்குது. பார்ப்பவன் பார்க்கப்படுவதுன்னு 2 வேஷங்கள அதுவே போட்டுக்குது. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச உவமை ஒரு சுழல் காற்று. சொல்லுங்க. இது இங்கிலீஷ்ல திங்கர் இஸ் த தாட், அதாவது சிந்திப்பவனே சிந்தனைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல காத்து பயங்கர வேகமா சுழட்டி அடிக்கும்போது தூரத்திலிருந்து பார்க்குற நமக்கு அங்க சுழல் காற்று அப்படின்னு ஒன்று தனியா உருவமா இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் வருது. ஆனா காத்து நின்றால் சுழல் காற்றுன்னு ஒன்று தனியா இருக்கா? கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி தான் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சிந்திப்பவன்னு ஒருத்தன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு ஒரு மாய வருது. எண்ணங்கள் இல்லைன்னா சிந்திப்பவனும் இல்ல. மிக அருமையான ஒரு விளக்கம். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமா இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லல. தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்ட், இரண்டும் ஒன்றே அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஓ, இரண்டும் ஒண்ணு போலவே இருக்குன்னு சொல்லல, ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்றாரு. ஆமா, இத உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்தோட பொருத்தி பாருங்களேன். ஒரு நாள் சாயங்காலம் நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வருது. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க. அந்த நான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க நண்பர்களோட கூட்டமா சந்தோஷமா இருந்த நினைவுகள்ல இருந்தும் தனிமை மேல உங்களுக்கு இருக்கிற பயத்துல இருந்தும் உருவானது. ரைட். அதே போல ஒரு பயம் வரும்போது நான் இந்த பயத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் உள்ள இருந்து கிளம்புறான் இல்லையா, அந்த வெல்ல நினைக்கிறவனும் அந்த பயத்தால தான் உருவாக்கப்பட்டிருக்கான். தியானம் பண்ணும்போது கூட நான் எப்படியாவது அமைதியா ஆகணும்னு நினைக்கிற அந்த அவசரமே ஒரு அமைதியின்மை தான். தியானிப்பவனும் அந்த அமைதியின்மை ஒண்ணுதான். சரி, எனக்கு இப்போ நீங்க சொல்ற தியரி புரியுது. மனம் தன்னை 2ஆ பிரிச்சுக்குது. ஆனா இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஓகே பாஸ், என் மைண்ட் என்ன 2ஆ பிரிக்குது, அதனால எனக்கு என்ன நஷ்டம்? நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? இந்த பிளவு இருந்தா என்ன இப்போ அப்படின்னு அவங்க கேட்கலாம் இல்லையா? அவங்க கண்டிப்பா கவலைப்பட்டே ஆக வேண்டிய இடம் இதுதான். ஏன்னா இந்த நான் வேற என் பிரச்சனை வேற அப்படிங்கிற மாயையில நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நிரந்தர மோதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க மனசுக்குள்ள எப்ப பாரு ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஆனா அந்த போர்ல 2 பக்கமும் சண்டை போடுறது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்னு தெரியாம அடிச்சுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு காலத்திலே உண்மையான அமைதி கிடைக்கவே கிடைக்காது. இந்த மோதல் பொதுவா 3 விதமா வெளியில வரும். என்னென்ன விதம் அது? ஒண்ணு, உணர்வுகளை அடக்கிறது. நான் கோவப்படவே கூடாதுன்னு நீங்க அடக்கும்போது அடக்கிறவனும் அவன்தான், அடக்கப்படுற கோபமும் அவன்தான். இதனால அந்த உணர்வு எங்கேயாவது ஒரு இடத்துல வேற மாதிரி வெடிக்கும். 2வது, தப்பிச்சு ஓடுறது. ஒரு கடுமையான சோகம் வருது, உடனே அதை மறக்கிறதுக்கு ஏதோ ஒரு சினிமா பார்க்க போறோம், இல்ல சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்றோம். நாமெல்லாம் ரெகுலரா பண்றதுதான் அது. கரெக்ட். ஆனா அங்க ஓடுறவனும் சோகமும் ஒண்ணுதான் அப்படிங்கறதால நீங்க எங்க ஓடினாலும் சோகம் உங்க கூடவே தான் வரும். 3வது, தன்னை மாத்திக்க நினைக்கிறது. கொஞ்சம் பொறுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இது எனக்கு ரொம்பவே இடிக்குது. நான் கோபக்காரனா இருக்கேன், இல்ல நான் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கேன், நான் நாளைக்கு என்னை மாத்திக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா மாறுவேன், ஒரு அமைதியான ஆளா மாறுவேன்னு நம்புறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே? ஒருத்தன் தன்னை மாத்திக்க நினைக்கிறதுல என்னங்க ஆபத்து இருக்க முடியும்? இதுதான் நம்ம சமூகம் நமக்கு பல வருஷமா சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மையை உடைக்கிறாரு. நாளைக்கு நான் சிறந்த மனுஷனா மாறுவேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அங்க நீங்க எதை உருவாக்குறீங்கன்னு தெரியுமா? உளவியல் நேரம், அதாவது சைக்கலாஜிக்கல் டைம் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குறீங்க. உளவியல் நேரமா? ஆமா. கடிகாரம் காட்டுற கால நேரம் வேற. அதாவது காலையில 9 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படிங்கிறது உண்மையான நேரம். ஆனா மனசு உருவாக்குற இந்த நாளைக்கு நான் நல்லவனாவேன் அப்படிங்கிற நேரம் முற்றிலும் மாய. ஏன்னா நான் நாளைக்கு ஞானி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது கூட உங்க அகந்தைய வளர்க்கிற ஒரு செயல்தான்.
ஓ, அதாவது அது ஈகோ பெருசாக்குது. அதேதான். நான் உலக ஆசைகளை எல்லாம் விட்டுட்டேன். நான் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு சிறந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு நீங்க பெருமையா சொல்லும் போதெல்லாம், அந்த நான் அப்படிங்கிற அப்சர்வர் தன்னை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறான். கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில இந்த ஆன்மீக அகந்தை அப்படிங்கிறது சாதாரண அகந்தையை விட ரொம்ப நுட்பமானது, ரொம்ப ஆபத்தானது. வாவ், நான் அப்படி யோசிச்சதே இல்ல. தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த ஈகோ நேரத்தையும் ஆன்மீகத்தையும் ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் கோபத்தை அடக்கவும் கூடாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி சினிமாவுக்கும் போகக்கூடாது, அதே சமயம் நாளைக்கு நான் பொறுமையான ஆளா மாறுவேன்னு நினைக்கவும் கூடாது. அப்ப நான் என்னதான் பண்றது? இந்த வலைக்குள்ளிருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது? சும்மா அப்படியே உட்காந்துக்கணுமா என்ன? இந்த இடத்துல தான் தேர்வுகள் இல்லாத கவனிப்பு, அதாவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தீர்வு வருது. தீர்வுன்னு சொல்றதை விட இது ஒரு திறப்புன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கோவமோ அவமானமோ வருதுன்னு வச்சுப்போம். உடனே இது சரி, இது தப்பு, இந்த கோபத்தை நான் அடக்கணும்னு மதிப்பிடாதீங்க. ஓகே. உங்ககிட்ட இருந்து அதை பிரிக்காதீங்க. நான் வேற, கோபம் வேறன்னு ஒரு பார்வையாளனா மாறி அதை எதிர்க்காதீங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அதை பிரிக்காம அப்படியே கவனிங்க. எப்போ நான் இத பாக்குறேன்னு ஒருத்தன் இடையில வராம வெறும் பார்ப்பது மட்டுமே அங்க நடக்குதோ, அதாவது கோபமே கோபத்தை பாக்குற நிலை வருதோ, அப்ப அங்க சண்டை போட யாருமே கிடையாது. எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே பாக்குறது. கரெக்ட். எந்த எதிர்ப்பாளரும் இல்லாததுனால அந்த உணர்வு இயற்கையாகவே தன் வீரியத்தை இழந்து அப்படியே கரைஞ்சிடும். இதத்தான் நாம உண்மையாகவே நிகழ்காலத்துல வாழ்றது அப்படின்னு சொல்றோம். கடந்த காலத்தோட நினைவுகள் இல்லாம, எதிர்காலத்தோட எதிர்பார்ப்புகள் இல்லாம இந்த நொடியில முழுமையா இருக்கிறது. இந்த கவனிப்பு எப்படி வேலை செய்யணும்னு நான் யோசிச்சு பார்க்கறேன். இத நான் அறிவியல் ரீதியா படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியா? சயின்ஸ் என்ன சொல்லுது? இது ஏதோ காத்துல பேசுற தத்துவம் கிடையாதுங்க. நரம்பியல் அறிவியல்ல நம்ம மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் இல்லனா டிஎம்என் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது, பழைய நினைவுகளை அசை போடும்போது, இல்ல ஃபியூச்சரை பத்தி கற்பனை பண்ணும்போது இந்த டிஎம்என் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளையில நான் என்னுடையது அப்படிங்கிற உணர்வை உருவாக்குறதே இந்த டிஎம்என் தான். ஓஹோ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. ஆனா ஒருத்தர் ஆழமான தியானத்தில் இருக்கும்போதோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒரு விஷயத்த முழு கவனத்தோட பார்க்கும்போதோ இந்த டிஎம்என்னோட செயல்பாடு மூளையில ரொம்பவே குறைஞ்சிடுதுன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அறிவியல் படி அங்க நான் அப்படிங்கிற கதையே காணாம போயிடுது. ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. அது மட்டும் இல்ல, குவாண்டம் இயற்பியல்ல கூட அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஒரு அணுவை யாரும் பார்க்காதப்போ அது ஒரு அலை மாதிரி இருக்குமா, ஆனா ஒரு பார்வையாளன் அதை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அது அணுவா மாறிடுமா. அதாவது பார்ப்பவன் இருக்கும்போதே பார்க்கப்படுற பொருளோட தன்மையே மாறிடுது. அபாரம். அப்போ பார்ப்பவன் இல்லாம பார்க்கப்படுற ஒண்ணு இருக்க முடியுமான்னு அறிவியலே கேள்வி கேக்குது. இது கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவத்தோட எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? உங்களுடைய இந்த சயின்ஸ் கனெக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மனித சமூகம் இந்த ஒரு உண்மையா பல கோணங்கள்ல பல நூற்றாண்டுகளா தேடிட்டு தான் இருக்கு. இத கிருஷ்ணமூர்த்தி மட்டும் சொல்லல, வேற பல தத்துவ அறிஞர்களும் ஆன்மீக மரபுகளும் இத வெவ்வேறு மொழிகள்ல சொல்லியிருக்காங்க. வேற யார் இத பத்தி பேசியிருக்காங்க? உதாரணத்துக்கு ரமண மகர்ஷியோட நான் யார் அப்படிங்கிற விசாரணை எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணம் வரும்போது இந்த எண்ணம் யாருக்கு வருது, எனக்கு வருது. அப்போ அந்த நான் யாரு அப்படின்னு அதோட மூலத்தை தேடி போகும்போது அந்த நான் அப்படிங்கிற மாயையே கரைஞ்சு போயிடும்னு சொல்றாரு. ஆமா, நான் யார் புத்தகம் படிச்சிருக்கேன். ஆனா ரமணர் என்ன சொல்றாருன்னா, கடைசியில அந்த நான் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு நிலையா மிஞ்சும்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி அங்க ஆத்மான்னு ஒண்ணு நிரந்தரமா இருக்கு அப்படிங்கறதே சுத்தமா ஏத்துக்கல. அவர் எந்த ஒரு நிரந்தர மையத்தையும் நிராகரிக்கிறாரு. அப்படின்னா இது கிட்டத்தட்ட புத்தரோட தத்துவம் மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. புத்தரோட அனாத்தா கோட்பாடு, அதாவது நோ செல்ஃப் கோட்பாடு, இது கூட ரொம்ப நெருக்கமா ஒத்துப்போகுது. மனிதனுக்குள்ள நானு நிரந்தரமா ஒரு ஆன்மா கிடையாது. அது வெறும் எண்ணங்கள், உணர்வுகள், உடலோட ஒரு தொகுப்பு மட்டும்தான் புத்தர் சொன்னாரு. அந்த தொகுப்ப நானு நம்புறது தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு அவர் விளக்கினாரு. ரெண்டும் ரொம்ப சிமிலரா தான் இருக்கு. ஆமா, கிருஷ்ணமூர்த்தியும் கிட்டத்தட்ட இதைய தான் நவீன மொழியில சொல்றாரு. நம்ம தமிழ் சித்தர் மரபுல கூட பாத்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல ரொம்ப அழகான ஒரு வரிய பதிவு செஞ்சிருக்காரு. தன்னை அறிந்தவர்க்கு தானே சிவமாம். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்க தன்னை அறியறது அப்படிங்கிறது அந்த பார்வையாளன் தன்னைத்தானே உற்று நோக்கி தானும்
பார்க்கப்படுற பொருளும் ஒண்ணுதான்னு உணர்றதுதான். அப்படிப்பட்ட எந்த பிழவும் இல்லாத வேறுபாடற்ற அந்த முழுமையான உணர்வையே சித்தர்கள் சிவம் அப்படின்னு ஒரு உருவகமா சொன்னாங்க. கேட்கவே அவ்ளோ ஆழமா இருக்கு. ஆனா இப்போ எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் வருது. இது எல்லாம் கேட்டுட்டு ஆமா இது கரெக்ட் தான் அப்படின்னு அறிவார்ந்த ரீதியில புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது? இங்கதான் நாம திரும்பவும் கவனமா இருக்கணும். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. பிராக்டிஸ் பண்ண முடியாதா? பின்ன எப்படி? ஓகே, நான் டெய்லி காலையில 10 நிமிஷம் கவனிப்பு பயிற்சி பண்ணி 1 மாசத்துல இத அடைஞ்சிடுவேன்னு நீங்க நினைச்சாலே மறுபடியும் உங்களை நீங்களே அந்த உளவியல் நேரத்துக்குள் தள்ளிடுவீங்க. அது மறுபடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈகோவை தான் உருவாக்கும். ரைட். மறுபடியும் நாம முதல் படிக்கு போயிருவோம். ஆமா, இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தோட வரைபடத்தை ஒரே நொடியில விரிச்சு பார்த்து, ஓ இது இப்படிதான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிற மாதிரி. இது ஒரு முயற்சியற்ற காணல், எஃபர்ட்லெஸ் சீயிங்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம அந்த உண்மைய ஒரு நொடியில தரிசிக்கணும். ஆனா அப்படி பார்த்தா என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் போயிருமா? இப்படி நான் சொல்றதால உங்களோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போய் உங்களுக்கு உங்களோட பேரு கூட மறந்துரும் அப்படியும் அர்த்தம் கிடையாது. இது ஏதோ நிகிலிசம் மாதிரி எல்லாமே சூன்யம்னு சொல்ற தத்துவமும் கிடையாது. உங்க நினைவுகள் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த நினைவுகள் உங்களை ஆட்டி படைக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப நாளா ஒரு அழுக்கான தூசு படிஞ்ச கண்ணாடிய போட்டுட்டு உலகத்தை பார்த்துட்டு இருந்த நீங்க அந்த கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு உலகத்தை நேரடியா பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. வாவ். அதாவது இத புரிஞ்சுக்க நான் பல வருஷம் ஆசிரமத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு நொடியில எனக்குள்ள ஒரு கோபமோ வலியோ எழும்போது அந்த பார்வையாளன் அப்படிங்கிற நான் இடையில வராம அந்த உணர்வை நான் நேரடியா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம பார்த்தாலே இந்த உண்மை விளங்கும். இதத்தான் அவர் ரொம்ப அழகா முதலும் இறுதியுமான விடுதலைன்னு சொன்னார் போல இருக்கு. அதேதான். நாம இந்த விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நான் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். அடுத்த முறை உங்களுக்கு தாங்க முடியாத கோபமோ இல்ல என்ன காரணம்னே தெரியாத ஒரு இருட்டடிப்பான சோகமோ வரும்போது உடனே அதை மாத்தவோ கண்ட்ரோல் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. நான் மூச்சு பயிற்சி பண்ணி இதை அடக்கிறேன்னு களத்துல இறங்காதீங்க. அந்த உணர்வை அப்படியே பாருங்க. அதை விலகி நின்னு பார்க்குற அந்த நீங்களும் அந்த உணர்வும் ஒண்ணுதானான்னு ஒரு கணம் சும்மா கவனிச்சு பாருங்க. அந்த உணர்வோட முழு வேகத்தையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம எந்த லேபிளும் ஒட்டாம அப்படியே கவனிங்க. அப்படி நீங்க கவனிக்கிற அந்த ஒரு நொடியில திரைக்கு பின்னாடி உங்க மனசை இயக்க யாருமே இல்ல அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியலாம். அப்படிப்பட்ட ஒரு புரிதல்ல பிறக்கிற அமைதி இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த காரணமும் இருக்காது. அது ரொம்ப நிரந்தரமானதா இருக்கும். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.